பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்தினாலே ஆமென். லெந்து நாட்களிலே தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் நாம் இங்கு கூடி வந்திருக்கிறோம். விசேஷமாக இந்த 40 நாள் லெந்து நாட்களிலே இது 3வது வெள்ளிக்கிழமையாக நாம் அனுசரித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த 3வது வெள்ளிக்கிழமையிலே கர்த்தருடைய வார்த்தையை விழிப்புள்ளவர்களாய் வசனம் சொல்லுகிறதுக்கு ஏதுவாக காதுள்ளவன் கேட்க கடவன் என்கிறதான வசனத்தின் நிமித்தமாய் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்கிறவர்களாய் அதை கேட்டு கடைபிடிக்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம். ஜெபம் செய்வோம். எங்கள் மீது கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த லெந்து நாட்களிலே இந்த வெள்ளிக்கிழமையை நாங்கள் அனுசரிக்கும்படியாய் உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் ஆவலோடு காத்திருக்கிறோம் சுவாமி. உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு வெளிச்சமாய் காணப்பட நீர் எங்களோடு கூட இடைபடுவீராக சுவாமி. எப்படி இருளில் நடந்ததான பவுல் உம்முடைய வார்த்தைகளை கேட்ட பொழுது அவன் வெளிச்சத்தில் நடக்க ஆரம்பித்தானோ, அதே போல சுவாமி நாங்களும் உம்முடைய வார்த்தைகளை கேட்பதின் நிமித்தமாய் எங்களுடைய இருளில் நடக்கிறதான பாதை உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே திரும்ப அதில் நடக்க எங்களோடு கூட நீர் இடைபடுவீராக சுவாமி. எங்களோடு கூட நீர் பேசுவீராக ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை எங்களுக்கு பலனுள்ளதாய் காணப்பட நீர் கிருபை அருளச் செய்வீராக. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மீதான நாமத்தினாலே இங்கு கூடி வந்திருக்கிறதான உங்கள் யாவருக்கும் லெந்து காலங்களிலே என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நேரலிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறதான உங்கள் யாவருக்கும் கூட என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 16 வசனம் முதல் 18 வசனம் முடிய. பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 18 முடிய நாம் வாசிக்க கேட்போம். Hallelujah.
வாசிப்போம். நீங்கள் உபவாசிக்கும் பொழுது மாயக்காரரைப் போல முகவாடலாய் இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷன் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷனுக்கு காணப்படாமல் அந்தகாரத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கு காணும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, நம் கடந்த வாரங்களிலே சாம்பல் புதன் துவங்கி கடந்த 2 வெள்ளிக்கிழமையும் சரி, இந்த வெள்ளிக்கிழமையும் சரி, உபவாசங்களை குறித்து யார் யாரெல்லாம் எப்படி உபவாசித்தார்கள், எதற்காக அவர்கள் உபவாசித்தார்கள், என்ன நோக்கங்களுக்காக அவர்கள் உபவாசித்தார்கள், அவர்கள் உபவாசத்தின் நிமித்தமாய் எவைகளையெல்லாம் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார்கள் என்பதை குறித்து நாம் ஒவ்வொரு வாரமும் தியானித்துக் கொண்டே வருகிறவர்களாய் காணப்படுகிறோம். இந்த வாரம் கூட நாம் எது உபவாசம் என்கிறதான தலைப்பின் கீழே இங்க கவனிக்கணும். எது உபவாசம் என்கிறதான தலைப்பின் கீழே நாம் இன்றைக்கு தியானிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் முடிய அநேக உபதேசங்களை இதை குறித்து உபதேசியார்கள் அநேகமாய் உபதேசித்திருக்கிறார்கள். ஆனாலும் நான் இதை உபதேசிக்கும்படியாய் இங்கே சொல்லப்படுகிறதான காரியம் என்னவா இருக்கிறது என்பதை நாம் இன்னும் இதை ஆராய்ந்து பார்ப்போமானால் 18ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. அப்பொழுது அந்தகாரத்தில் இருக்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். எப்பொழுது? எப்பொழுது? எப்பொழுது சொல்லுங்க. வசனம் என்ன சொல்லுது? அப்பொழுது அந்தகாரத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. குழப்பாதீங்க, அமைதியா இருங்க. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இங்கே வசனம் சொல்லுகிற விதமாய் எப்பொழுது நாம் உபவாசிக்கப்படும் பொழுது அந்தகாரத்தில் இருக்கிறதான நம் பிதா அதை பார்த்து வெளியரங்கமாய் நமக்கு பலனளிப்பார் என்று வேத வசனம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. படிக்கும் ஒரு வாட்டி என்ன விஷயம், என்ன தப்பு?
பார்க்கிற உன் பிதா உன்னத்தில் வெளியரங்கமாய் பலனளிப்பார். அந்தரங்கத்தில் கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, நாம் உபவாசிக்கிறதான உபவாசம் எப்படிப்பட்டதாய் காணப்பட வேண்டும்? தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டதான உபவாசத்தை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறவராய் காணப்படுகிறார்? இன்றைக்கு நாம் உபவாசம் என்றால் எவைகளை குறிப்பிடுகிறவர்களாய் காணப்படுகிறோம்? உபவாசம் என்றாலே அதற்கு என்ன அடையாளமாய் நமக்கு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது? சாப்பிடாமல் இருப்பது உபவாசம் என்று நமக்கு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, உபவாசம் என்பது சாப்பிடாமல் இருப்பது உபவாசம் அல்ல. உபவாசம் என்பது சாப்பிடாமல் இருப்பது உபவாசம் அல்ல. அப்படி என்றால் எது உண்மையான உபவாசம்? எதை தேவனாகிய கர்த்தர் உபவாசம் என்று குறிப்பிடுகிறவராய் காணப்படுகிறார்? எவைகளை நாம் எப்படிப்பட்டதான உபவாசத்தை நாம் உபவாசித்துக் கொண்டிருக்கிறோம்? இங்கே 17ஆம் வசனம் சொல்லுகிறது, நீயோ உபவாசிக்கும் பொழுது அந்த உபவாசம் மனுஷர் காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதா காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. நீ உபவாசிக்கும் பொழுது எப்படிப்பட்ட பிள்ளையாய் காணப்பட வேண்டும்? மனிதர்கள் காணப்படும்படியான உபவாசத்தை உபவாசிக்க கூடாது. உன்னுடைய உபவாசம் எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும்? உபவாசம் என்றால் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் சாப்பிடாமல் இருப்பதுதான் உண்மையான உபவாசம் என்று. உண்மையாகவே சொல்ல வேண்டும் என்றால் வேதம் உண்ணாமல் இருப்பதை உபவாசம் என்று ஒரு பொழுதும் குறிப்பிடவே இல்லை. உபவாசத்தின் சாராம்சம் என்ன? உபவாசத்தின் கருத்து என்ன? உபவாசத்தை நீங்கள் இரண்டாக பிரித்து பார்த்தீர்கள் என்றால் நன்றாய் புரியும் உங்களுக்கு. உபவாசம் இது இரண்டுக்கும் உள்ளதான அர்த்தம் என்ன என்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம் என்றால், உப என்றால் தேவனை குறிக்கிறதாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. உப என்றால் அதற்கு அர்த்தம் என்ன? தேவன் என்கிறதான மூல பாஷையிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறதான அர்த்தமாய் உப என்கிறதான அர்த்தம் காணப்படுகிறது. உப என்றால் தேவன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வாசம் என்றால் இருப்பது என்று குறிப்பிடப்பட்டதாய் காணப்படுகிறது மூல பாஷையிலே. உபவாசம் என்றால் என்ன? உண்ணாமல் இருப்பது உபவாசம் அல்ல. உபவாசம் என்றால் தேவனோடே இருப்பதுதான் உபவாசத்தின் பெயராய் காணப்படுகிறது. நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் உபவாசம் என்றால் உண்ணாமல் இருப்பதுதான் உபவாசம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். வேதம் அப்படி சொல்லவில்லை. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, முந்தையதான வாரங்களிலே நாம் பார்த்தோம், இயேசுவானவர் பரிசுத்த ஆவியின் நிமித்தமாய் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்படுகிறார். அவர் வனாந்தரத்திலே 40 நாட்கள் இரவும் பகலும் உண்ணாமலும் உறங்காமலும் தேவனோடு கூட ஐக்கியப்பட்டிருந்தார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படி எப்படி இருந்தார்? உண்ணாமலும் உறங்காமலும் அவர் இருந்தவராய் இருக்கிறார் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். நன்றாய் நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவர் உண்ணாமல் உறங்காமல் எப்படி இருந்தார்? தேவனோடு இருந்தார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, தேவனோடு கூட
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அமர்ந்திருந்து அவரோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கும் பொழுது அவருக்கு தேவைப்படுகிறதான விஷயமாய் அவ்விஷயம் காணப்படவில்லை. எந்த விஷயம்? எது அவருக்கு தேவைப்படுகிறதாய் தோன்றவில்லை? தன் சரீரத்தை உற்சாகப்படுத்துவதற்காக, தன் சரீரத்தை மேம்படுத்துவதற்காக, தன் சரீரத்தை வல்லமையுள்ளதாய் செயல்படுத்துவதற்காக இந்த சரீரத்துக்கு உணவு கொடுக்கப்பட வேண்டும் என்கிறதான தேவை அங்கே ஏற்படாததின் நிமித்தமாக, புரியுதா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? அமர்ந்திருந்து தியானம் பண்ணுகிறார். தேவனை நோக்கி பரலோகத்தின் திட்டத்தை நாம் தெரிந்து கொள்ளும்படியாய் அவர் என்ன பண்றாரு? தேவனோடு கூட தியானிக்கும்படியாய் வனாந்திரத்துக்கு கொண்டு போக பண்ணுகிறார். கொண்டு போகப்பட்டதான அந்த வனாந்திரத்திலே தேவனோடு கூட அவர் ஐக்கியப்பட்டிருக்கும் பொழுது அவருக்கு என்ன தேவைப்படல? என்ன தேவைப்படல? இந்த சரீரத்துக்கு ஆகாரம் கொடுக்கப்படுக வேண்டும் என்கிறதான தேவை அவருக்கு தேவைப்படவில்லை. காரணம் என்ன? ஆவி தேவனோடு கூட ஐக்கியப்பட்டிருந்தபடியினாலே இந்த சரீரத்துக்கு உணவு தேவையே இல்லாத நிலை காணப்பட்டது. இதுதான் உண்மையான உபவாசம். உண்ணாமல் இருப்பது உபவாசம் அல்ல, தேவனோடு இருப்பதுதான் உபவாசம். எப்படி? உண்ணாமல் இருப்பது உபவாசம் அல்ல, தேவனோடு இருப்பதின் நிமித்தமாய் நாம் உண்ணாமல் இருப்பதுதான் உபவாசம். புரியுதா உங்களுக்கு? சாப்பிடாம இருக்கிறது உபவாசம் கிடையாது. தேவனோடு இருந்து சாப்பிடாம இருக்கிறோம் பாருங்க, இதுதான் உபவாசமாய் காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இது மாத்திரம் அல்ல, தானியேலும் 21 நாட்கள் உபவாசித்து செபித்தான் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, அவனுடைய உபவாசம் எப்படிப்பட்டதாய் காணப்பட்டது? அவன் தேவனுடைய சமூகத்திற்கு தன்னை தாழ்த்தின பொழுது, முழங்கால் படியிட்டு அவன் செபித்த பொழுது, தேவனோடு கூட அவன் ஐக்கியப்பட்டிருந்தபடியினாலே இந்த சரீரத்துக்கு உணவு தேவைப்படாத நிலை காணப்பட்டதினால் அவன் என்ன பண்ணி கொண்டிருந்தான்? சாப்பிடாமல் தேவ சமூகத்திலேயே காத்திருந்தான். எதற்கு? தன்னுடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்கப்பட வேண்டும்படியாக அவன் காத்திருந்தவனாய் காணப்படுகிறான். சாப்பிடாம தேவ சமூகத்தில் அவன் உட்கார்ல, தேவ சமூகத்தில் அவன் அமர்ந்திருந்தபடியினாலே சாப்பாடு என்கிறதான ஒரு தேவை அவனுக்கு ஏற்படவில்லை. ஆனால் இன்றைக்கு நாம் நினைத்து கொண்டிருப்பது காரியம் என்னவாய் காணப்படுகிறது? உபவாசம் என்றாலே நாம் சாப்பிடாமல் இருப்பதுதான் உபவாசம் என்று நாம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு நினைத்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் உபவாசிக்கிறதான உபவாசம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது என்று அங்கே ஏசாயாவுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. இவர்கள் வழக்குக்கும் வாதுக்கும் உபவாசிக்கிறார்கள் என்று அங்கே ஏசாயாவின் நிமித்தமாய் வெளிப்படுத்தப்படுகிற காரியமாய் காணப்படுகிறது. நம்முடைய உபவாசங்கள் எல்லாம் எதற்காக நாம் உபவாசித்துக் கொண்டிருக்கிறோம்? வழக்குக்காகவும் வாதுக்காகவும் உபவாசித்துக் கொண்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், நாம் எதற்காக உபவாசிக்கிறோம்? ஒரு திருமணம் நடக்கணும்னா, ஒரு மாப்பிள்ளை பார்க்கணும்னா, அல்லது ஒரு பெண் பார்க்கணும்னா உடனே என்ன பண்றோம்? சாப்பிடாம இருந்து ஒரு ஜெபம் பண்ணி, ஆண்டவரே என்னுடைய பிள்ளைக்கு ஒரு நல்ல வரன் அமைய வேண்டும், நான் உபவாசித்து ஜெபிக்கிறேன். ஒரு ஃபாஸ்டிங் போட்டா நமக்கு ஒரு நல்ல பதில் கிடைக்கும் என்று எதற்கு நாம் ஜெபிக்கிறோம்? வாதுக்காக ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். எப்படிப்பட்ட ஜெபம்? உபவாசத்தின் ஜெபம். யாராவது நம்மளை துன்பப்படுத்தி விட்டால், கொடுமைப்படுத்தி விட்டால், உடனடியாக நம்முடைய வாய்களில் இருந்து பிறந்து வருகிறதான வார்த்தை என்ன வார்த்தையாய் காணப்படுகிறது? நான் மட்டும் முழங்கால் படியிட்டு உபவாசித்து ஜெபிச்சேன்னா உன் நிலைமை எப்படி மாறி போயிடும் தெரியுமா? நம்முடைய வார்த்தை அப்படிப்பட்டதாக தானே காணப்பட்டு கொண்டிருக்கிறது.
வேதவசனம் சொல்லுகிறது, நீங்கள் வழக்குக்காக உபவாசிக்கிறீர்கள். நான் உபவாசித்து ஜெபம் பண்ணனா நீ எந்த நிலைமையில மாறி போயிடுவ தெரியுமா? சொல்றோம் இல்லையா? நம்ம உபவாசங்கள் எல்லாம் இதற்காகவா தேவைப்படுகிறது? தேவனாகிய கர்த்தர், மன்னிக்கணும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதற்காகவா உபவாசித்தார்? அவர் எதற்கு உபவாசித்தார்? அவருடைய உபவாசங்கள் எப்படிப்பட்டதாய் காணப்பட்டது? தேவ திட்டங்களை அறிந்து கொள்வதற்காய் தேவனுடைய சமூகத்திலே தன்னை அமர்ந்திருக்க பண்ணினதினாலே உணவு என்கிறதான ஒரு பொருள் அவருக்கு தேவைப்படாத நிலையாய் காணப்பட்டது. இந்த சரீரத்துக்கு தேவைப்படல. ஏன்? அவரே சொல்றாரு, பின்னாட்களிலே மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிறதான வார்த்தையினாலே பிழைப்பான் என்று வேதம் சொல்லி இருக்கிறது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிசாசனிடத்திலே சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறது என்ன? நாம் சாப்பிடாமல் இந்த உடலை வருத்தி ஒரு 5 நிமிஷமோ இல்ல 10 நிமிஷமோ ஒரு ஜெபத்தை பண்ணிட்டோம்னா அதுதான் உபவாசம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு படிக்கு மேல போயிட்டு கூட சொல்லலாம் நம்முடைய உபவாசங்கள் எப்படிப்பட்டதாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது என்று. உபவாசம் இருக்கிறோம் என்கிறதான பெயரிலே ஒரு 4 மணி நேரமோ அல்லது 5 மணி நேரமோ அல்லது 6 மணி நேரமோ உபவாசம் என்று சொல்லிக்கொண்டு பார்க்கிறவரிடத்துல எல்லாம் நான் இன்னைக்கு ஃபாஸ்டிங் இருக்கிறேன், நான் இன்னைக்கு ஃபாஸ்டிங் இருக்கிறேன் முகவாடலாய். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, உன் உபவாசம் எப்படிப்பட்டதாய் காணப்பட வேண்டும்? முதலாவது, உபவாசம் என்றால் என்ன? தேவ சமூகத்தில் அமர்ந்திருப்பதுதான் உபவாசம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உப என்றால் தேவன், வாசம் என்றால் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பது. தேவனிடத்தில் அமர்ந்திருப்பதின் அர்த்தம் தான், அதற்கு பெயர் தான் உபவாசம். அப்ப நாம உபவாசிக்கிறதெல்லாம் உபவாசம் இல்லைங்களாங்க? இல்லை. ஏன்? நாம் உபவாசிக்கிறதான உபவாசம் எதற்காய் காணப்படுகிறது? ஒருவரை நிர்மூலப்படுத்துவதற்கும் அல்லது ஏதாவது ஒரு ஆதாயத்துக்கும், ஏதாவது நமக்கு நன்மை பெருக்க வேண்டும், நாம் லாபம் அடைய வேண்டும், நமக்கு ஏதாவது கிடைக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? உண்ணாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். இது உபவாசம் அல்ல. உபவாசமே சொல்ல முடியாது. உண்ணாமல் இருந்து தேவ சமூகத்திலே என்ன பண்றோம்? நம்ம கொஞ்ச நேரம் ஜெபம் பண்றோம். அதற்காக உபவாசம் என்பது தேவ சமூகத்தில் காத்திருக்கிறதாய் காணப்படுகிறது. ஆனால் நம்முடைய உபவாசம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? எடுத்து வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். லூக்கா 18:11. பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை சோத்தரிக்கிறேன். 12 படிங்க. வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இங்கே இந்த பரிசேயன் கர்த்தருடைய ஆலயத்துக்கு முன்பதாய் நின்று கொண்டு அவன் எப்படி தேவனிடத்திலே ஜெபத்தின் நிமித்தமாய் முறையிடுகிறவனாய் காணப்படுகிறான், அறிக்கை செய்கிறவனாய் காணப்படுகிறான் என்று இங்கு வேதம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனே,
நான் பரியாசக்காரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்றவர்களைப் போல இல்லாமல் அந்த ஆயக்காரனை போல இல்லாமல் நான் எப்படிப்பட்டவனாய் காணப்படுகிறேன்? வாரத்தில் 2 முறை உபவாசம் இருக்கிறவனாய் காணப்படுகிறேன். எதற்கு உபவாசம் இருக்கிறார்கள் அவர்கள்? இவன் எதற்கு உபவாசம் இருந்தான்? மனிதன் காணப்படும்படியாய் உபவாசம் இருந்ததின் நிமித்தமாகத்தான் அவனுக்குள் தாழ்மை என்கிறதான நிலை இல்லாதபடியினால்தான் தேவ சமூகத்துக்கு முன்பதாய் அவன் நின்று கொண்டு சொல்லுகிறதான வார்த்தை இவ்விதமாய் காணப்படுகிறது. எப்படி? இருங்க, எப்படி காணப்பட்டு கொண்டிருக்கிறது? தேவனே, நான் பரிகாரர், ஆயக்காரர், விபச்சாரர் இவர்களைப் போல அல்லாமல் நான் யாரு? நான் ஒரு நியாயஸ்தன், நான் ஒரு நீதிமான். இந்த நீதிமான் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? உமக்காக வாரத்தில் 2 நாட்கள் நான் உபவாசித்துக் கொண்டிருக்கிறேன் என்று தேவ சமூகத்திலே அவன் தன்னை தாழ்த்துவதற்கு பதிலாக தன்னை உயர்த்துகிறவனாய் காணப்படுகிறான். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, வசனம் சொல்லுகிறது, தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவன் உயர்த்தப்படுவான், தன்னை உயர்த்துகிறவன் எவனோ அவன் தாழ்த்தப்படுவான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அப்போ இந்த பரிசேயன் எப்படிப்பட்டவனாய் காணப்படுகிறான்? நான் வாரத்தில் 2 நாட்கள் உபவாசிக்கிறேன் என்று உபவாசித்ததை தேவ சமூகத்திலே தன்னை மேன்மைப்படுத்துகிறவனாய் அவன் காணப்படுகிறான். எதற்காக நான் இந்த இடத்திலே இந்த பரிசேயனை குறித்து நான் உங்களிடத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் என்றால், இன்றைக்கு நாம் கூட இந்த பரிசேயனை போலத்தான், நான் அவர்களைப் போல அல்லாமல், நான் இவர்களைப் போல அல்லாமல், நான் இந்த திருச்சபைகளுக்கு போகிறவர்கள் போல அல்லாமல், நான் எப்படிப்பட்டவனாய் காணப்படுகிறேன்? வாரத்திலே அநேக நாட்கள் உபவாசம் இருக்கிறேன். எதற்கு உபவாசம் இருக்கிறாய்? நீ எதற்கு உபவாசம் இருக்கிறாய்? வசனம் சொல்லுகிறபடி உன் வழக்குக்கும் உன் வாதுக்கும் தான் நீ உபவாசம் இருந்து கொண்டிருக்கிறாய். அப்படித்தானே? பரிசேயன் சொல்றது எப்படி சொல்றான்? அவங்கள போல நான் இல்ல, நான் வாரத்துல 2 நாள் உபவாசிக்க ஆண்டவரேன்னு சொல்றான். இன்றைக்கு நாம் கூட அவர்களைப் போல நான் இல்ல, இவர்களைப் போல நான் இல்ல, இந்த சர்ச்சைக்கு போறவங்களை பத்தி நான் இல்ல, நான் எப்படி இருக்கிறேன்? உபவாசித்து ஜெபித்து கொண்டிருக்கிறேன், அக்னியினால் நிரம்பிக் கொண்டிருக்கிறேன். எது உபவாசம்? எது அக்னியினால் நிரப்பப்படுவது? கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, ஒரு காரியத்தை நன்றாய் அறிந்து கொள். இந்த வேதம் முழுவதையும் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான சம்பவம், யார் யாரெல்லாம் தேவ சமூகத்துக்கு முன்பதாய் தங்களை அமர பண்ணினார்களோ, தேவ சமூகத்திலே தேவனோடு கூட ஐக்கியப்பட்டிருந்தார்களோ, அவர்களுக்கெல்லாம் உணவு தேவைப்படாத காரியமாய் காணப்பட்டது. அவர்கள் உணவு வேண்டாம் என்று சொல்லவில்லை. தேவ சமூகத்திலே அவர்கள் அமர்ந்திருந்ததினாலே இந்த உணவு தேவைப்படாததாய் காணப்பட்டது. ஆகவே உணவில்லாமல் அவர்கள் உபவாசித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. புரியுதா? ஆனா நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்? சாப்பிடாம இருக்கிறது தான் உபவாசம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, வசனம் சொல்லுகிற விதமாய் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற பிள்ளையாய் நாம் காணப்பட வேண்டும். அந்த ஜெபம் எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும்? எப்படிப்பட்டதான ஐக்கியம் தேவனுக்கும் நமக்கும் இருக்கிறதாய் காணப்பட வேண்டும்? தேவ ரகசியங்களை பெற்றுக் கொள்ளுகிற ஒரு ஜெபமாய் காணப்பட வேண்டும். கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க.
மோசே 40 நாள் மலைக்கு ஏறி போகிறார். அந்த மலையிலே அவர் புசிக்கவும் இல்லை, குடிக்கவும் இல்லை. தேவ சமூகத்திலே அவர் காத்திருந்தபடியினாலே என்ன பெற்றுக்கொண்டார்? அவர் தேவ திட்டமாகிய 10 கட்டளைகளை அவர் பெற்றுக்கொண்டு திரும்பி வந்தார் என்று வேதம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தேவ சமூகத்திலே காத்திருந்தபடியினாலே 40 நாட்கள் அவருக்கு உணவு தேவைப்படவில்லை. தேவ திட்டம் அவருக்கு கிடைக்கப்பட்டது. வசனம் சொல்லுகிறது, ஏனோக்கு 300 வருஷம் தேவனோடு கூட சஞ்சரித்தவனாய் காணப்பட்டான் என்று. அவன் சஞ்சரித்தபடியினாலே அவனுக்கு தேவ திட்டமாக எது கிடைக்கப்பட்டது? எடுத்துக்கொள்ளுதல் கிடைக்கப்பட்டது. இன்றைக்கு வரைக்கும் ஏனோக்கு மரித்தான் என்று எந்த ஒரு ஆதாரமும் இல்லாத நிலையாய் காணப்படுகிறது. எலியாவை எடுத்துக் கொள்ளுங்கள். எலியா சொல்லுகிறான், அவர் என்னை அழைத்த பொழுது நான் அவரோடு கூட ஐக்கியப்பட்டிருந்தபடியினாலே என் சரீரம் செத்தவனைப் போல கீழே இருந்தது என்று எலியா சொல்லுகிறவனாய் காணப்படுகிறான். எலியாவின் சரீரம் எப்படிப்பட்டதாய் காணப்பட்டது? செத்தவனை போல காணப்பட்டது என்று எலியா சொல்லுகிறவனாய் காணப்படுகிறான். நன்றாய் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவனோடு கூட ஒரு 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 மனுஷனுக்கு அந்த மனுஷனுடைய ஆவி ஐக்கியப்பட்டிருக்கும் பொழுது இந்த சரீரத்துக்கு உணவு என்றதான தேவையே ஏற்படாது. மீண்டும் மீண்டுமாய் நான் திருப்பி சொல்லுகிறேன், உபவாசம் என்பது சாப்பிடாமல் இருப்பது உபவாசம் அல்ல. தேவ சமூகத்தில் ஐக்கியப்பட்டிருப்பதுதான் உபவாசமாய் காணப்படுகிறது. எலியா மாத்திரம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கோங்க. இயேசு கிறிஸ்துவும் 40 நாள் அவர் என்ன பண்றாரு? தேவ திட்டங்களை தெரிந்து கொள்ளும்படியாய் தனிமைப்படுத்தப்படுகிறார். அவருக்கு சாப்பாடு தேவைப்படல. தானியேல் 21 நாட்கள் தன் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும்படியாய் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது அந்த 21 நாட்களும் அவனுக்கு சாப்பாடு தேவைப்படவில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் தன் அண்டையில் தேவனுடைய சமூகத்திலே அவன் இருக்கும் பொழுது அவனுக்கு உணவு தேவைப்படாததாய் காணப்பட்டது. எப்பொழுது? அவனுடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருந்த வேளையிலே. ஏன்? உணவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு பதிலாக தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து காத்திருப்பதுதான் முக்கியம் என்று அவர்கள் ஆவியிலே அவர்கள் ஊந்தப்பட்டவர்களாய் இருந்தபடியினாலே இந்த சரீரத்துக்கு உணவு தேவையில்லாத நிலை காணப்பட்டது. ஆனா இன்றைக்கு எப்படி மாறி போயிருக்கிறது? உபவாசம் என்றால் இன்னும் ஒரு படி மேல சொல்லணும்னா, இங்க உபவாசம் சாப்பிடாம உபவாச ஜெப கூட்டம் சொல்லிட்டு நடத்தி கொண்டு பக்கத்துல என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? சமைத்து கொண்டிருப்பாங்க, ஆயத்தம் செய்து கொண்டிருப்பார்கள். எதற்கு? உபவாச ஜெப கூட்டம் முடிந்த உடனே அவர்கள் சாப்பிட்டு விட்டு கடந்து போக வேண்டும் என்று. நம் எண்ணங்கள் எப்படிப்பட்டதாய் காணப்பட வேண்டும்? நம் எண்ணங்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்கும்படியாய் காணப்பட வேண்டும். எடுத்து வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 135ஆம் சங்கீதம் 2ஆம் வாக்கியம். 135ஆம் சங்கீதம் 2வது வாக்கியம். ஒரு நிமிஷமா படிங்க. கர்த்தருடைய வீட்டிலும் நமது தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் கரெக்டா படிங்க. கர்த்தருடைய வீட்டிலும் நமது தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும்
நிற்கிறவர்களே கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், அது இன்பமானது என்று வேத வசனம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, வசனம் இங்கே இவ்விதமாய் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வீட்டிலும் நமது தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் நிற்கிறவர்களே கர்த்தரை துதியுங்கள் என்று இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறதாய் காணப்படுகிறது. இன்றைக்கு நம்மில் எத்தனை பேர் நான் உபவாசிக்கிறேன் என்று சொல்லிக் கொள்ளுகிறதான எத்தனை பேர் தேவனை துதிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம் என்று நாம் இருதயத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். தேவனை துதித்தல் என்பதே நாம் மறந்து போய்விட்டு உண்ணாமல் இருப்பது மாத்திரம்தான் உபவாசம் என்பதை நாம் ஏற்றுக்கொண்டபடியினாலே எது உபவாசம் என்பதையே நாம் மறந்தவர்களாய், வேறு வழியாய் திசை திருப்பப்பட்டவர்களாய் இன்றைக்கு நாம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? உண்ணாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். ஒரு காரியத்தை நான் சொல்ல வேண்டுமானால், நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே கவனிக்கணும். நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க முடியாத நிலை காணப்பட்டாலும் சரி பரவாயில்லை. உங்களுடைய வேலைகளை நீங்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுது கூட உங்கள் இருதயத்திலே ஒரு ஸ்தோத்திர துதிகளை தேவனுக்கு ஏறெடுக்கிறவர்களாய் நாம் என்ன பண்ண வேண்டும்? காணப்பட வேண்டும். வசனம் சொல்லுகிறது, தாவீது இவ்விதமாய் சொல்லுகிறான், அவருடைய துதி எப்பொழுதும் என் வாயில் இருப்பதாக என்று தாவீது சொல்லுகிறவனாய் காணப்படுகிறான். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, தாவீது சொல்லுகிற விதமாய் நாம் உபவாசிக்கும் நாளிலே தேவனுடைய துதியோ நம்முடைய வாய்களில் இருக்கிற வண்ணமாய் காணப்பட வேண்டும். எந்த வேலைகளை நாம் செய்து கொண்டு உண்ணாமல் இருந்தாலும் அந்த வேலையை செய்து கொண்டே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், சேனைகளின் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், பரலோகத்தின் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் என்று அநேக ஸ்தோத்திரங்களோடு தேவனை நாம் துதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். தேவனை நாம் துதிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இன்றைக்கு உபவாசங்கள் எப்படிப்பட்டதாய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது? தேவனை துதிப்பதை மறந்துவிட்டு தேவனை துதிக்காமல் நம்முடைய வேலைகளை எல்லாவற்றையும் செய்து கொண்டே நாம் உபவாசம் இருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். எப்படிப்பட்டதான உபவாசம்? உண்ணாமல் இருக்கிறதான உபவாசம். நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நாம் உபவாசிக்கிறோம் என்று. ஆனால் மத்தேயுவிலே சொல்லப்பட்டது போல அவர் எப்படிப்பட்ட உபவாசத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவராய் காணப்படுகிறார்? 18 வாசிப்போம் பாருங்க. மத்தேயு 6:18 வாசிப்போம். அவர் எப்படிப்பட்டதை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறவராய் காணப்படுகிறார்? படிங்க. நீயோ உபவாசிக்கும் பொழுது அந்த உபவாசம் மனுஷனுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, நம்முடைய உபவாசம் எப்படிப்பட்டதாய் காணப்பட வேண்டும்? அந்தரங்கத்தில் இருக்கிற
நம்முடைய பிதா காணும்படியான உபவாசமாய் காணப்பட வேண்டும். மோசே அப்படிதான் உபவாசம் இருந்தான். தேவனோடு கூட அவன் ஐக்கியப்பட்டு இருந்தபடியினாலே தான் தேவன் அவன் உபவாசத்தை அங்கீகரித்து மோசேவினிடத்திலே கற்பனைகளை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். தேவ ரகசியத்தை அவனிடத்திலே கொடுத்தார். கவனிக்கணுங்க, இங்கே வசனம் சொல்லுகிற விதமாய் நம்முடைய உபவாசங்கள் மனிதர் காணும்படியாய் அல்லாமல் தேவனாகிய கர்த்தர், அந்தரங்கத்தில் இருக்கிறதான தேவனாகிய கர்த்தர் காணும்படியாக நம்முடைய உபவாசங்கள் காணப்பட வேண்டும். அப்படி உபவாசித்தபடியினால்தான் மோசே கற்பலகையிலே கற்பனைகளை நமக்காக பெற்றுக் கொண்டு வந்தான், தேவ திட்டத்தை. எலியா அக்னியை இறங்க பண்ணினான் பரலோகத்திலிருந்து. தேவ திட்டம் அங்கு வெளியாக்கப்பட்டது. யோனா உபவாசித்து மீனின் வயிற்றிலே தேவனோடு கூட ஐக்கியப்பட்டிருந்தபடியினால்தான் நினிவே என்கிறதான ஒரு பட்டணத்தாருக்கு விடுதலை கிடைக்கப்பட்டது. தேவ திட்டம் அங்கே வெளியாக்கப்பட்டது. இவை எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு என்கிறதான ஒரு மனுஷகுமாரன் இப்பூ உலகிலே தேவனோடு கூட அவர் ஐக்கியப்பட்டிருந்ததான அந்த 40 நாட்களிலே தன்னை குறித்ததான பரலோகத்தின் திட்டத்தை அவர் அறிந்து கொண்டவராய் தன் ஜீவனை கொடுக்கும்படியாய் அவர் ஒப்பு கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். பரலோகத்தின் திட்டங்கள் அங்கே வெளியாக்கப்படுகிறது. எதற்கு? தன் ஜீவனை விலைக்கிரயமாய் கொடுப்பதற்கு. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, நம்முடைய உபவாசம் எதற்காய் காணப்பட வேண்டும்? தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிறதான திட்டங்களை அறிந்து கொள்வதற்காய் நம்முடைய உபவாசங்கள் காணப்பட வேண்டும். தேவ சமூகத்தில் காத்திருப்பதுதான் உண்மையான உபவாசம் என்பதை தெரிந்து கொள்ளுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். உண்ணாமல் இருப்பது உபவாசம் அல்ல, தேவ சமூகத்தில் உண்ணாமல் இருப்பதுதான் உபவாசமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. புரிந்ததா உங்களுக்கு? தேவ சமூகத்திலே காத்திருந்து நம்மை குறித்ததான பரலோகத்தின் திட்டங்கள் என்ன என்பதை கேட்டு பெற்றுக் கொள்ளுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்தில் படைத்ததான அத்தனை மனிதர்களை குறித்தும் பரலோகம் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறது. எந்த ஒரு மனுஷனையும், இந்த பூமியில் பிறக்கிறதான எந்த ஒரு மனுஷனையும் ஏதோ பிறந்து சில காலங்கள் அவன் வாழ்ந்து அதன் நிமித்தமாய் அவன் ஆசீர்வதிக்கப்படுவதனால் இந்த பூமியை விட்டு கடந்து போவது மாத்திரம் தேவன் இந்த பூமியிலே நம்மை படைக்க இல்லை. எதற்காக அவர் நம்மை இந்த பூமியிலே படைத்தார்? இந்த பூமியிலிருந்து தேவன் நம்மை குறித்தது திட்டத்தை என்ன வைத்திருக்கிறார் என்பதை கேட்டு அதன்படி செய்து முடிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நீங்க நல்லா பாருங்க, தேவ திட்டத்தை செய்து முடித்தவர்கள் எல்லாம் தேவ சமூகத்திலே காத்திருந்து அதை பெற்றுக்கொண்டவர்களாக காணப்பட்டார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம், கிறிஸ்துவை அறிந்திருக்கிற நாம், கிறிஸ்துவுக்காக தன் ஜீவனையை கொடுக்க முன்வந்திருக்கிற நாம், நம்மை குறித்ததான தேவ திட்டத்தை கேட்டு பெற்றுக் கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். வசனம் சொல்லுகிற விதமாய் இனி ஒரு காலமும் ஒரு நாட்களும் வழக்குக்கும் வாதுவுக்கும் நாம் உபவாசிக்காமல் நம்மை குறித்ததான தேவ திட்டத்தை அறிந்து கொள்ளும்படியாய்
தேவ சமூகத்தில் காத்திருக்கிறதான உண்மையான உபவாசத்தை நாம் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்பதுதான் என் ஆசையாய் காணப்படுகிறது. ஜெபம் செய்வோமா? தயவுள்ள அன்பின் ஆண்டவரே, உபவாசத்தின் மேன்மைகள் என்ன? எதற்காக நீர் உபவாசித்து ஜெபித்தீர்? என்ன நோக்கத்துக்காக நீர் ஜெபித்தீர்? வேத புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறதான மனிதர்கள் எதற்காக ஜெபித்தார்கள் என்பதை எல்லாவற்றையும் உம்முடைய வார்த்தைகளின் நிமித்தமாய் நாங்கள் பெற்றுக்கொண்டோம் சுவாமி. எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் ஐயா. உண்ணாமல் இருப்பது உபவாசம் என்று நாங்கள் இவ்வளவு நாட்களும் நாங்கள் அறிந்திருந்தோம் சுவாமி. ஆனாலும் கர்த்தாவே, உண்ணாமல் இருப்பது உபவாசம் அல்ல, உபவாசிப்பதின் நிமித்தமாய் உண்ணாமல் இருப்பதுதான் உண்மையான உபவாசம் என்பதை நாங்கள் இப்பொழுது அறிந்து கொண்டபடியினாலே எங்களை குறித்ததான உம்முடைய திட்டத்தை நாங்கள் கேட்க, அதை பெற்றுக்கொள்ள, உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நீர் ஏற்றுக்கொள்வீராக. எதற்காக இப்பூ உலகிலே எங்களை பிறக்க செய்தீர் என்பதை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி அருள்வீராக சுவாமி. அப்பா, இவ்வளவு நாட்கள் ஆண்டவரே எங்களுடைய சுய ஜீவியத்துக்காய் நாங்கள் ஓடி 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 அலைந்து திரிந்தது போதும் ஆண்டவரே. இனி வரும் நாட்களிலேயும் சுவாமி உம்முடைய திட்டத்திற்கென்று நாங்கள் ஓடுகிறவர்களாய், உம்முடைய பரலோக திட்டத்தை செய்து முடிக்கிறவர்களாய் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா. நாங்கள் முற்றிலுமாய் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. வெற்றி சிறக்க பண்ணுவதற்காக, ஜெயம் பெற்றுக் கொள்வதற்காக நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக, கிருபையை அருளச் செய்வீராக, காத்துக் கொள்வீராக, எங்களை வழி நடத்துவீராக சுவாமி. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.